இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது வந்து செடியை தான். மார்னிங் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதனால் வெளிச்சம் வந்தோன்னே செடி எல்லாம் அப்படியே குறுகுறுன்னு பார்ப்பேன். ரோஸ் செடியோட இலைங்கெல்லாம் நாளுக்கு நாள் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி ஒரு ஃபீல். சரி எடு முட்டமிழத்த அப்படின்னு சொல்லிட்டு லிட்டருக்கு 2 ml தான் கலக்கணும், அதிகமாக கலக்கிடக்கூடாது. அதே மாதிரி லீவ்ஸில் தண்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பொறுமையாக நின்று நல்லா அடிக்கணும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees 250 rupees தான் வருது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கு. வேணும்னா உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வந்து வைக்கிறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. கார்டன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டமையில வாங்குங்க. நான் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என்னோட கார்டனில் பார்க்குறேன். அது பூச்சி வெரைட்டியாகவும் வேலை செய்யுது. அதே மாதிரி 1-2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத் அப்படியே டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் அப்படியே ஆன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பஞ்சகாவியம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். வெள்ளைப்பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸாக அடிக்கிற தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஆறில் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். கூழாங்கல் ஆறு மட்டும் இல்லை, கரூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் ஒரு இடத்துல கல்லெல்லாம் அரைச்சி அதை ஒரு மாதிரி பவுடர் ஆக்குவாங்க. ஸோ அந்த ரோடு கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூழாங்கல் வந்து கொட்டி கொட்டி கிடக்கும். ஸோ அங்கெல்லாம் நின்று நான் பொறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து பொறுக்கிட்டு வந்த கற்கள் தான் இதெல்லாம். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கேயும் போகிறதில்ல. நான் கண்டிப்பாக வெளியெல்லாம் போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இனிமேல் வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த கல்லில் பெயிண்ட் பண்ணுறது வாங்கி வச்சுட்டு என்ன வேஸ்ட் வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது என்ன லூசுத்தனம் அப்படிம்பாங்க. பட் ஆனால் இது பண்ணுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம். ரொம்ப வருஷமாக இந்த கல் எங்கள் அம்மா தூரி ஏறி இடத்த அடைச்சிட்டு கிடக்குது, இவ்வளோ கல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. சில டைம் நான் வந்து ஃபிஷ் பாண்டுலாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ இதுக்குள்ளே பாண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ரோஸ் செடியெல்லாம் சுற்றி அழகாக இருக்கும். செடி வந்து இந்த மண் தண்ணி விடும் போது தெரிச்சு வெளியே வராமல் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு செடிங்களை சுற்றி இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுறனோ ஏது பண்ணுறனோ கலெக்ட் பண்ணி நிறைய பொருளை கொண்டு வந்து தள்ளிடுவேன். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டு வாங்குவேன். இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்தால் லைட்டு ஏர் சரியாக கிடைக்காம செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட போராடி ப்ளீஸ் சொல்லிட்டு வழக்கம் போல் வெளியே ஒரு இடத்த பிடிச்சி வெளியே நிறைய இடத்த பிடிச்சிட்டேங்க. இப்போ ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நானே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கேர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் கேர் பற்றி நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கார்டனை காலையில் ஒரு டைமோ இல்லை சாயந்தரம் ஒரு டைமோ கண்டிப்பாக கூட்டிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா வருவாங்க. அது குப்பையாக இருக்கிற அன்றைக்கி தான் கண்டிப்பாக வருவாங்க. நான் ஒரு 2 நாள் அசால்ட்டாக சரி விட்டுறலாம் அப்புறம் கூட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு லத்தாச்சிக்காக இருப்பேன். அப்படி இருக்கிற ஆள் தான் நான். அந்த நாளில் வந்து என்ன இப்படி வச்சுருக்க, இது இப்படி, ஐயோ அம்மா, எங்கள் அம்மா என்னென்னமோ சொல்லி திட்ட ஆரம்பிப்பாங்க. எதுக்குடா இது? அப்புறம் ஃபைனலாக இதுக்கு தான் ஒன்றும் வளர்க்கக்கூடாதுங்கிறது. வளர்த்தா ஒழுங்கை வளர்க்கணும், வேலை செய்கிற மாதிரி இருந்த அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் எவன் கேட்குறது? உண்மையிலே நான் எங்கள் அம்மா வந்து திட்டுறது வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து போடணும்னு நினைப்பேன். அப்புறம் சரி நம்ம மரியாதையை நம்மளே கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதனால கம்பல்ஷன்லேயே கூட்டுறேன். நீங்கள் வேற நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நல்லா கூட்டி நீட்டாக வச்சுருக்கேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. கூட்டுவேன், பட் ரெகுலராக டெய்லி அந்த மாதிரி பண்ணுற பர்சன் இல்லை. பட் எங்கள் அம்மா அப்படி இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன். இப்போ கொஞ்சம் பேக் பெயினுங்கிறதுனால கம்முன்னு கிடக்குறாங்க. இல்லைன்னா நம்மளும் சும்மா இருக்க முடியாது, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெளியே பால் காய்கறி இந்த மாதிரி வாங்குற வேலையெல்லாம் இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்பாவை எடுத்துகிட்டு கிளம்புறேன். இந்த வெஸ்பாவை பற்றி ரிவ்யூ கொடுக்க சொன்னீங்க. வண்டியை பற்றி ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. பட் இந்த வண்டி வந்து 2016 17 வாங்கினேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இந்த வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளுக்கு லோக்கலில் போயிட்டு வர்றதுக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம சூப்பராக ஓடிட்டுருக்கோம். பட் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, கொஞ்சம் பெரிய சர்வீஸ் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஷோரூம் இல்லை, சர்வீஸ் சப்போர்ட் இல்லை. கோயம்புத்தூரில் தான் நான் இந்த வண்டியை வாங்கினேன். அங்கே டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பொள்ளாச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு சிக்கல் தான் அந்த வண்டியில் ஃபேஸ் பண்ணுறது. ஏதோ தம்பி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வண்டியை பற்றிலாம் தெரியறதுனால எப்படியோ கொண்டு போய் பொருள் வாங்கி அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து என்னென்னமோ பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர்த்துக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிருக்க அது கொஞ்சம் ரேர். ஏன்னா இதோட ஸ்பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மற்ற வெஹிக்கிளை விட. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை,
சர்வீஸ் சென்டர் இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம். எனக்கு வந்து நான் அப்புறம் இன்னொன்றுங்க, நான் ரொம்ப லைட்டாக தான் வண்டி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெவியாலாம் வண்டி யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நான் மைல்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 தான் என் வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குமே. 60 ரொம்ப ரேராக எப்போவாவது கொஞ்சம் எம்டி ரோட்டில் இருந்தால் போயிருப்போனோ. மற்றபடி நான் வந்து ஒரு மீடியம் ஸ்பீடு, எங்கள் அப்பா சொல்லுவாங்க கரெக்டாக அந்த ஸ்பீட்லேயே வந்து வண்டியை வந்து கொண்டு போகணும், அதை விட அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வண்டியோட இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி எங்கள் அப்பா இந்த டிரைவிங் பழகி கொடுக்கும்போதே சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 40-50க்குள்ளே சம்டைம்ஸ் 30க்குள்ளே தான் நான் டவுனுக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்ருப்பேன். அதை வச்சு பார்த்திங்கன்னா 7-8 வருஷமாக அந்த வண்டி பிரச்சனை கொடுக்கலன்னு என்னால் சொல்லவும் முடியல. எனக்கு வண்டிகளை பற்றி பெருசாக நாலேஜும் இல்லைங்க. நீங்கள் கேட்குறதுக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வண்டிகளை பற்றி பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன்காரனை வந்திருந்தாங்க. அப்போ மீன் எப்பவும் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி என்னமோ கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால அண்ணாவே வெட்டிடுறேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில. அவரோட கட்டை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த கட்டை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். வியாழக்கிழமை சந்தை, அந்த சந்தை எங்கே நடக்குது எல்லாமே சொன்னாங்க, கேட்டு வச்சுருக்கேன். பாசிபிள் நம்ம அந்த கட்டை வாங்க போகிறோம் ஒரு நாள் சந்தைக்கு, அதை வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்போ வாங்குறேன்லாம் தெரில, மைண்டில் ஒரு யோசனை இருக்குது. அந்த சந்தர்ப்பம் அமையும் போது கண்டிப்பாக உங்களோட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஒரு பக்கம் மீன் வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு நீலாம்பரி இருந்தால், ஒரு பக்கம் தெரு ஃபுல்லாக காக்கா. அண்ணன் வந்துட்டு போனதுக்கப்புறமும் அண்ணனுக்கு அடையாளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கம் அந்த ஏரியாவையே தான் சுற்றி சுற்றி வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் குழம்பு வைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் அம்மாவோட வேலை. அதனால அவங்கள்ட்ட மீனை கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் மசாலா தடவி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேலை. மீன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்குறதுக்காக. இந்த மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவோட லிங்க் தரேன். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி லோக்கல் மசாலா பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி போடுறது தான். ஒரு 2-3 டைப்பாக நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு பேக்கெட் மசாலா போட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. அதெல்லாம் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் என்ஜாய் பண்ணி குக் பண்ணி டேஸ்ட் பண்ண மாதிரிலாம் இப்போ பண்ணுறதில்ல. ஏதோ குக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. உண்மையாக அப்பா இப்போ இருந்திருந்தாங்க, நான் வீடியோ பண்ண என்னதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோஸ்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்திருக்கோம். அப்பா ரொம்ப நல்ல வைபான பர்சனு. எனக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகும். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் யூடியூபர்ஸாக இப்போ இருந்திருப்போம். ஓகே, கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எதை இழந்தோமோ அதுவே வந்து திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப நம்புறது வந்து கடவுள், பைபிள் வேர்ட்ஸ் மட்டும்தான். இது வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு முட்டாளத்தனமாக, லாஜிக்காக, ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். பட் ஆனால் அந்த கடவுளை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லி. நீங்களும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் காடை டேஸ்ட் பண்ண அந்த மொமெண்ட்டு, உங்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கிற எனக்கும் பூஸ்டாக இருக்கும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதை படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாதான் சூப்பராக பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் மீனை போட்டேன். அதனால் இந்த மீன் வேறு ஸ்கின்னு ரொம்ப லைட்டான மீன், அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வடை சட்டியில் ஒட்டிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் தான் இந்த மாதிரி. உடனே இது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணேன், பெரட்டி போட்டேன், அந்த மீன் வந்து ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி அடுப்பில் ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டு மீனை போட்டோம் அப்படின்னாலும் மீனோட ஸ்கின்னு ரொம்ப லைட் பார்த்திங்களா, இந்த மாதிரி வடை சட்டியில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம வந்து மசாலாவில் குறை சொல்லக்கூடாது, மீனில் குறை சொல்லக்கூடாது, ரொம்ப சூடோடு போடக்கூடாது, சூடு இல்லாமையும் போடக்கூடாது. சூடு இல்லாமல் போட்டால் கிறிஸ்பாகவே மீன் வந்து வராது. ஸோ கரெக்டான ஹீட்டில் போடணும். அது எப்போ நம்ம லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ குக்கிங் வரல அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ரெகுலராக சொல்கிறது அதுதான். எனக்கே பார்த்தீங்கன்னா நான் அம்மா டீச் பண்ணி குக் பண்ணி பழகின அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நானாக சமைச்சு கற்றுக்கிட்ட ஒரு ஆள். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதையுமே வந்து தெரியலன்னு கிவ் அப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக குக் பண்ணுறதுக்கு கேர்ள் பாய்லாம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சாப்பிட தெரியும்ல, சாப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அப்போ கண்டிப்பாக குக் பண்ணவும் தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட லாஜிக்கு. ஸோ அதுக்கப்புறம் போட்ட ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். ஹோட்டல்லாம்
போய் நம்ம சாப்பிடும்போது, நான் ரெகுலராக ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு போகிற ஆள் கிடையாது. எப்போவாவது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி குக் பண்ணியிருப்பாங்கன்னு நல்லா திங்க் பண்ணி சாப்பிடுவேன். பாசிபிள் ரெசிபி எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். பெரும்பாலும் முடியாது. அந்த மாதிரி டைமில் அந்த நான் சாப்பிட்ட டேஸ்ட்டை மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். திரும்ப அதே ரெசிபி அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன். அதை நம்மளே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக என்னோட லைஃப்பில் என்ன மாதிரி சொல்கிறவங்க யாரையும் நான் பார்த்ததில்லை. அதனால தான் உங்களோட கேட்குறேன். அதே மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ தெரியல, சமைச்ச உடனே சோறு குழம்புன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ஃபிஷ் ஃப்ரையும் ஆனியனும் மட்டும் வச்சு முதல்ல ஒரு ரவுண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் நல்லா பெருசாக இருந்தது. 3 மீன் எடுத்தேன். அதுவே சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஃபில்லிங்காக லஞ்சு சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடச்சிச்சு. இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் கட் பண்ணும்போது மேலே ஒரு தோல் சேர்த்து உரிக்கணும். ஏன்னா அந்த ராவை சாப்பிடும்போது அந்த வெளியே இருக்கிற லேயர் ஆஃப் தோல் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆனியன் வச்சு ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. அந்த ஃப்ளஷ்ஷை பார்த்தாலே தெரியும். மீனோட ஃப்ளஷ் இந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக தெரியுது அப்படின்னாலே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மீனோட முள்ளு கொஞ்சம் பெருசு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முள்ளை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா தொண்டையில் கண்டையில் மாட்டிடக்கூடாது. பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்ன முள்ளாக இருந்ததுன்னா கடிச்சு சாப்பிட்றலாம், ஒன்றும் பண்ணாது. மீனோட போனில் வந்து அதாவது முள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி சால மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. அதில் கால்சியம் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கேலரி ரொம்ப கம்மி. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய் 220 ரூபாய் தாண்டாது. நல்ல நிறைய மீன் கிடைக்கிற டைம்லலாம் கிலோ 160 ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்கும். இன்னைக்கு நான் வாங்கின மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் எப்பவுமே வீடியோட லாஸ்ட்டில் தான் இதை சொல்லுவேன், ஹைப் கொடுங்கன்னு. ஏன்னா நல்லா பிடிச்சவங்க தானே இவ்வளோ தூரம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஹைப் கொடுத்தீங்கன்னா சேனலோட க்ரோத்துக்கு வீடியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசிர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கானே அவனுக்கு மீன் கொடுக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க. உப்பு காரம் சேராது. பத்ததுக்கு சாரு ஃபர்ஸ்டே நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வந்து அரை தூக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.